காலையிலேருந்து தொங்கி தொங்கி அந்த இடத்துலேயே தண்ணி ரெண்டு தொட்டி தண்ணி ஊற்றி கிடக்கு. தாத்தா வந்து கவர்றதுக்கு வந்து இங்கே நோட்டம் விட்டுங்கன்னா அது ஒரு தொட்டி விட்டு ஓடிச்சு. கால் மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இறால் தான். இறால் வந்து கிரேவி வச்சு குஸ்கா சேர்த்தோம். இறால் பிரியாணி தான் செய்யலாம்னு இருந்தோம். சரி இறால் தொட்டு வச்சுட்டு குஸ்காவாக செஞ்சிடலான்னு ஒரு பிளான் ரெடின்னு வந்துடுச்சு. இந்த காலையிலே வாங்கிட்டு வந்தாலும் இப்போ தான் இறால் ஆரம்பிச்சிருக்கேன். இதை க்ளீன் பண்ணி முடிஞ்சதுக்கு அவங்க எல்லாம் மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சாச்சு. மார்னிங் இட்லி சட்னி குடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது இதை செஞ்சு சாப்பிட்ணும். ஆரி ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை போட்டு முடிக்கணும் இன்றைக்கி. அப்போ தான் நாளைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கற்றுக்க முடியும். இந்த வீக்கோட காசு வேறு முடியுது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும். இப்போ ஆளாயும் போது தான் அந்த இடத்துல தான் உட்காந்து ஆஞ்சோம் அன்னைக்கு. அங்கே தான் இதுமாரி காற்றடிக்கும் போது வந்து கொண்டு போச்சு வாய் மேலே ஊதிச்சு. சொனமுட்டுலாம் இல்லை, அது ஆளாயும் போது அந்த நாம வந்துச்சு. இப்பயும் அங்கே தான் போனேன். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்கா, அதனால் சொல்லிட்டு வந்துச்சு. இந்த மரத்துலேருந்து இலை கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி தேடிக்கிட்டு என்னன்னலாம் போகிறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை. திருப்பி இன்னொரு வாட்டி வந்து போயிட்டு மாதிரி இருக்குது. இதை கழிச்சு விட்டால் கூட இலை கொண்டது குறையும். நான் கல்யாணம் ஆகி 8 வருஷம் இது வரைக்கும் இந்த மரத்தை வெட்டி விடவே இல்லை. அது அப்பப்போ கழிச்சு விடுவாங்க, அப்போ தான் அது நல்லா வளரும். இது ஆள் தொப்போம் குஸ்காவும் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி செய்யறது காமிப்போம். இங்கே பாருங்கள், இறாலை க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். நம்ம குஸ்கா செய்கிறதுக்கு இது ஊறிட்டு இருக்கோம். இல்லை நமக்கு வந்து கிரேவி தான் செய்ய போகிறோம், அதனால் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து குஸ்கா செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறோம். இல்லை வீட்டில் இருக்கிற அரிசின்னா அதை நார்மலாக செஞ்சுருவேன். இதுனா அந்த அளவுக்கு இன்னும் இந்த பொலன்னு வர மாரி வர மாட்டேங்குது, போய் ஒட்டிக்கிட்டு. ஒரு விசில் தான் வைக்கிறேன், அப்பயும் நான் தெரியல அது இன்னும் கரெக்டான பதத்துக்கு அதை செய்ய தெரியல எனக்கு. இந்த தடவை செய்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அந்த அரிசியை எடுத்து தேவையான அளவு ஊற வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இதை கிண்டி வதக்கி எடுக்கிறத காட்டியும் இது ஊறுறதுக்கான டைம் கரெக்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் இல்லை எத்தனை டம்ளர் வருதுன்னு பார்க்கணும். வேணுன்ற அளவுக்கு அப்படின்னா, ஆனால் நம்ம வீட்டில் இருக்க அரிசி ரெகுலராக யூஸ் பண்ணோம்ல, அதில் போடுறத விட இதில் போட்டால் எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ சாப்பாடு தான் வருது. அதில் போட்டால் அதிகமாக வருது. இது ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு. கட் பண்ணிட்டு கட் பண்ணவே மனசு வரல. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. எப்படி கட் பண்ணி கொட்டுருக்கு. 3 டம்ளர் போட்டுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொடுத்துடும். எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரியல. அவங்க இல்லை, அவள் வந்து லீவ் போய்க்கா. செகண்ட், இப்போ நான் வந்து நெய் ஊற்றிக்கிட்டோம். நெய் எந்த அளவுக்கு ஊற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி இருந்தாலும் குஸ்காவாக இருந்தாலும். சில பேருக்கு வந்து அந்த நெய் டேஸ்ட்டு ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது நெய் போட்டாலே. எங்களுக்குலாம் நெய் போட்டால் நல்லா மனமாக சூப்பராக சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் கொஞ்சோடு தான் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த இலை பிரிஞ்சி இலை, இது வந்து பட்டை, சிம்மில் வச்சுக்குவோம், இல்லை ஹீட்டு ஓவர் ஆகிடும். ஏலக்காய், இது வந்து கிராம்பு, இது வந்து அந்த நட்சத்திர சோம்பா நட்சத்திர பட்டையை சொல்லுவாங்களே, அதை போட்டு வச்சுருக்கேன். இது முந்திரி. இப்போ இது வந்து கிரேவிக்கும் சேர்த்து தான் அதில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு எடுத்து அதில் போட்டு மிச்சத்தை கிரேவிக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இலையை போட்டுக்குமா, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இந்த 2 நட்சத்திர சோம்பு, அதெல்லாம் வெடிக்கி பட்டை, முந்திரி எல்லாத்தையுமே போட்டுடலாம். முந்திரி எல்லாத்தையுமே போட்டு அது கூட கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு, பெருஞ்சீரகம். நாங்கள் பெருஞ்சீரகம் தான் சொல்லுவாங்க, வந்து இது சோம்பு என் வாயில் வந்துருக்கு. எல்லாத்தையும் எடுப்பேன், அதை கரண்டி எடுக்க மறந்துடும். இதுவும் 2த்துக்குமே தான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். மூஞ்சில் அடிக்குது, மூஞ்சில். பிரியாணிலாம் எனக்கு சமைக்க தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி செஞ்சால் சூப்பராக இருந்ததுன்னு எங்கள் மாமா பொண்ணு சொல்லுது. இது எப்போ செஞ்சேன்னு எனக்கே தெரியல. நானும் இங்கே வந்து யூடியூப் பார்த்து தான் பிரியாணி செய்யவே கற்றுட்டேன். ஆனால் பிரியாணி நல்லாவே செய்வேன், சாம்பார் நல்லா வைப்பேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்பேன். ஆனால் இன்னும் வந்து ஒரு சிலருக்கு சரியாக வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா அப்படியே மசிஞ்சு அப்படியே எப்படி ஒரு
கிரேவி மாரி அப்படி வந்தால் அப்படி சில பேர் தக்காளி வதங்காமலே அப்படியே நெக்ஸ்ட்டு வாரைக்கு அதை செஞ்சுருவாங்க. குழம்பு செய்யறாங்க செஞ்சு தக்காளி அப்படியே முழுசாக வந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதேமாரி பேசிக்கிட்டே மருந்து போய் ஆளை இதிலே போட்டனாலும் கொட்டிடுவேன். அதனால் இதை கண்ணுக்கு தெரியாமல் வச்சிடணும், இல்லைனா எடுத்து கொட்டிடுவேன். நல்லா மசியாக வதக்கணும் தக்காளியை. இப்போ தான் ஞாபகம் இருக்கிறது வார்த்தை. வீடியோ வந்து இப்போ இங்கே போடுறதே இருக்க முடியல, இப்படியே இருக்கிறது போடுறத மட்டும்தான் சொல்ல முடியுது. இன்னொரு டைம் இதில் போட்டு வதக்கும் போதும் அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இப்போ இப்படியே போட்டுறேன். ஆனால் ஒன்றும் பெரிய சமையல்காரனும் கிடையாது. குளிச்சுட்டு வந்துட்டான். கண்ணு மூல காக்கா மூல மண்ணில் படி பொண்ணு ஏறல. இந்த பாட்டு தான் ஓடுது, ரிலீஸாக தான் ஒன்றும் வரலை. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அவங்க 2 பேரும் குளிச்சுட்டு வந்தாங்க. நான் சமைச்சிட்டு தான் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்தால் நான் சாப்பிடுவேன். அதுக்குள்ளே அந்த ப்ரெஷர்லாம் அடங்கிடும், கரெக்டாக இருக்கும் டைம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டுங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இப்போ இந்த மாரிலாம் வச்சுருக்கேன்னா வீடை வேறு வச்சுருக்கேன்னா அப்படியே ஒரு டப்பாவாக எடுத்து அப்படியே போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்னா இவ்வளோ டீசெண்டாக வீடியோ எடுக்கணுமே கொஞ்சமாக டீசெண்டாக வச்சுக்கணுன்றதை வச்சுருக்கேன். எப்பயுமே இப்படிலாம் செய்ய மாட்டேன். இவ்வளோ தட்டு இவ்வளோ பாத்திரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரே பாத்திரத்தில் அப்படியே சமைச்சு கழுவி அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். நிறைய பாத்திரம் போட்டால் பார்க்கவே பயமாக இருக்கும் விளக்கிறதுக்கு. இப்போ நான் தானே விளக்கணும். அதனால் ஒரு பாத்திரத்தையும் நானே வலிக்கு யூஸ் பண்ணிப்பேன். மாரி எல்லாரும் தான் இருக்கீங்க நிறைய பேர். நானும் அந்த கேட்டகரி தான். கெட்டிக்காரி மாரி தான் பேசலாம்னு தெரியல. பச்சை வாசனை போயிடுச்சா? ஆமாம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வச்சுக்க அப்படியே அடியில் பிடிச்சிக்கிது குக்கரில். அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா அடியில் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடுவேன். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன போடுவோம்? என்ன வெடிக்கிற சுத்தரே இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாமா? மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் இது 2ம் நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். இது கூட ஆட் பண்ணுவேன். காரத்தூள் காரமே உதவாது எங்களுக்கு. காரத்தூள் போடவே மாட்டேன். சும்மா இருக்கேன்றதால கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் விட கம்மியாக தான் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். நான் 2 மசாலா தாங்க எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். குஸ்கா இருந்தாலும் பிரியாணி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த 2 மசாலா மட்டும் போடுங்க, அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன், அதனால சொல்கிறேன். இந்த 2 மசாலா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம், அது கூட கேரட்டு, உப்பு, தயிர், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, பச்சை மிளகாவும் ரவுண்டு நெருக்கி போட்டுருங்க. வாய் போட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் கொட்டி எல்லாத்தையும் இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுதான் எங்களுக்கு பச்சடி. சூப்பராக இருக்கும். இதேமாரி செஞ்சாங்க. தயிரை மறந்துடுங்க, தயிரை ஊற்றிக்கலாம். அப்படியே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா அதெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு கொத்திக்கும் போது அப்படியே பார்க்கும்போது அப்படியே இதுவே போதும், அப்படியே சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடலாமா அப்படின்னு எடுத்து அப்படின்னு எனக்கு தோணும். பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கு. செய்கிறேன் அப்புறம் காட்டலைன்னா நான் செய்கிறேன்னா இல்லையானா தெரியாது. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே லைட்டாக அடி பிடிச்சிச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். அடி பிடிக்கல, சரியாயிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி புதினா இலையை போட்டுருவோம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை போட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி சேர்த்து அடுத்தது அரிசியை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா கொதிக்குது. ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேனான்னு ஒரு டைம் பார்த்துக்கிறேன். நம்ம ரெடி ஆகிட்டே இருக்குங்க சார். போங்க. இவர் என்னமோ அப்படியே இவ்வளோ தூரம் சாப்பிட்ற மாதிரி வந்து ரெடி ஆகிட்டா எனக்கு பசிக்குது, காலைல சாப்பிட்டதே எனக்கு பத்தல கதை சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 3 டம்ளர் அரிசி சேர்த்துக்கோமா? இதில் உப்பை போட்டு கொதிக்க வச்சாதான் நம்மளுக்கு கரெக்டான உப்பு போட்டிருக்கோமான்றது தெரியும். அது கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துங்க, 10 வேணால் போட்டுக்கலாம். ஆனால் லைட்டாக உப்பு கறிக்கிற மாரி இருந்தால் தான் அது வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். விளாடுது பாருங்க மீன். இந்த தண்ணி கொதிக்கிற கேப்பில் பார்க்குறேங்க வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஓடி பிடிச்சி விளாட்றாங்களா எனக்கு. அங்கே பாருங்கள் அந்த கருப்பு மீனை வாழை பிடிச்சிக்கிட்டே ஓடுது. 8 மீனை இவனுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க பர்த்டே லோகித்துக்கு. நிற்கிறான் பாருங்கள். அந்த ஜாடியை வந்து நிலா என்ன பண்ணிட்டா ஒரு நாள் கத்திரிக்கோளால் குத்தி பார்த்தாலாம், உடஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் பழசு கடந்ததை எடுத்து இந்த ஜாடியில் வச்சு இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க. அதில் 5 போயிடுச்சு, 3 தான் இருக்குது இப்போதைக்கு. இவங்க 3 பேரும் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டுன்னு தான் தெரியல. அந்த கருப்பு மீனை சுற்றி தான் இந்த 2 மீன் விளையாண்டுட்டு கிடக்கு. அங்கே பாருங்க, அது ஒரு இடத்துல இருக்கவே விட மாட்டேங்குது. கொதிக்கிற வாடை அங்கே வந்துடுச்சு மீனை பார்த்துருக்குள்ள. அதுக்குன்னு வந்துட்டேன். எனக்கு வந்து கையால் அள்ளி போட பயமாக இருக்குங்க. அதனால் எப்பயுமே காண்டியாக தான் போடுவேன். இப்போ அரிசியை போட்டுருவோம். சேமியாலாம் செய்யலை, குஸ்கா செய்யலாம். இப்போ வந்து அரிசியை போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சமாக இருக்கிற இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையாச்சு, கொத்தமல்லி புதினா நம்ம போட்டுவோம். உச்சிக்கா செய்யல, சேமியா சாயந்தரம் செய்வோம். இப்போ சமைக்க மதியானம் சமைச்சு சாப்பிட்ற டைம்ல சேமியா தின்னுவாங்க. இப்போ அந்த முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன பாருங்க, கேசரி கேட்டாங்க செஞ்சேன்னு. கேசரிக்கு தான் சேமியான்னு கிடக்குறாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு தரட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டான். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துப்போம். இதை அப்படியே இப்படி வாழ்ந்தால் எடுக்கிற மாதிரி அது கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். விசில போடு. போட்டாச்சு அரிசியில. நாங்கள் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஊற்றுது, இப்போ தான் ஊற்றி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு வாட்டி சமைக்கும் போது அனல் அடிச்சு இப்படியா மாறிடுச்சு பாட்டில். இதை பார்த்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கிரேவிக்கு வச்சுருந்த இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டலாம். புளி கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மூஞ்ச வேற குக்கர் ரெடியாக வச்சுட்டு வைக்கிற போது என் மூஞ்சில் தான் அடிக்க மாட்டேது. நான் ஒன்றுக்கும் வேர்த்துடுங்க. வெயில் காலம் வேற ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு வேர்த்தோம். அடுத்து நம்ம ராடை அதை கொட்டிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறதால இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சொல்லுங்க சார். ரெடி ஆகிட்டே இருக்கு சார். கேசரி மதியான சாப்பாடு தாங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. சும்மா கேசரி சேமியான்னு உட்காந்துருக்க கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி விடுறதா அதெல்லாம் விட்டுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள போய் கலக்கிற ஜாமானெல்லாம் விளக்கிடுவேன். நான் குளிச்சுட்டு வந்து விளக்க முடியாது. அச்சோ லைக் போடுங்க. நீங்க லைக் போடலன்னா எனக்கு யார் லைக் போடுறது? அப்பா லைக் போடுறாரா? அப்பா என் வீடியோவே பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு. ஆமா போதும் நினைக்கிறேன். போதும். சிக்கன் இல்ல இறாலு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து ஆட் பண்ணிப்போம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். விசில் வர போதாட்டுக்கு சவுண்ட் பயமா இருக்கு. இறாலில் கொலாஜின் அதிகமாக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதான். இறால் வாங்கி சாப்பிடுங்க. இவ்வளோ நாள் கிரேவிங் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு தான் ஒரிஜினல் கிரேவியாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் பாதி கிரேவி செஞ்சுட்டு இது வெளியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவர் ரொம்ப மும்முரமாக முப்பட கதை பேசிட்டு இப்போ வருது கிரேவி. சாரி ஃபோனில் ஆட்டிட்டேன். இது எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருதா? கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிரும். அப்போ தான் அது வெந்து வந்துடும். அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிருச்சு. சாப்பிட போகலாம். வாசனை வந்து காட்டுங்க எப்படி இருக்க போயின்னு இல்லை. ஓப்பன் பண்ணும்போது குழம்பு இருக்கா இல்லை பொங்கல் மேலே இருக்கான்னு காமிக்கிறேன். இவங்களையும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடிக்குவோம். சும்மா இருக்காது. தண்ணி சேர்த்துக்கலாமா? இந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. வாசனை வேறு அடிக்குதா? ஓப்பன் பண்ணும்போது பாருங்க எப்படி இருக்குது. எனக்கே தெரியாது, ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வந்துருக்கா? தொண்டோட
பாப்பா அங்கே தானேங்க இருக்குது நீலா? பரவாயில்ல, இத்தனை நாள் செஞ்சதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. போட்டு கிளறாத. இது கிளறினாலே உடஞ்சிருமா, அதனால் அப்படியே லைட்டாக அப்படியே எடுத்து அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதான். பரவாயில்லைங்க, முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் செஞ்சுருக்கேன். அப்படியே கிரேவியும் பார்த்துருங்க, கிரேவியும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருக்கு. இப்போ அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட போகிறோம். இப்போ எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கா? பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாமே உப்பு கட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கடைசியில் இப்போ தான் சொல்லிங்கன்னா நினைக்காதீங்க, உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு இவ்வளோ போலன்னு செஞ்சுருக்கேங்க பாருங்க. எனக்கே ஆசையாக இருக்குது. அப்படியே இப்படி உதிரி விட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன், உதுத்து விட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.